ஹாய்! இந்த வீடியோவை நீங்கள் எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு பேசிக்காகவே ஒரு டுட்டோரியல் வீடியோ. இந்த மைன்கிராஃப்டை எப்படி பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி, அதை எப்படி பர்ஃபெக்ட் கண்டிஷன்லேயே நம்ம கொண்டு போகிறதுன்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம மைன்கிராஃப்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணே இதுதான் அதோட லுக்காக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜ் இதுதான். இதில் நீங்கள் இங்கே இருக்க பார்த்தீங்களா, அந்த ப்ளே பட்டன் தொடணும். தெரியுது உங்களுக்கு தொடர்ந்து நான் ஆல்ரெடி இத்தனை வேல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வேல்டு க்ரியேட் பண்ணேன். இதை தவிர்த்துட்டு இங்கே பார்ப்போம். இது வந்து ரிலம், அதாவது மைன்கிராஃப்டே உங்களுக்கு தர சர்வர்ஸ். இந்த சர்வரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ பார்த்தாலும் எனி டைம் ஆன்லைனில் இருக்க ஒரு வேல்டுக்கு மாதிரி க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக ஆடலாம். நெக்ஸ்ட் இங்கே இருக்க இந்த சர்வர்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இது அடிஷ்னல் சர்வர்ஸ். இந்த பப்ளிக் சர்வர்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா, நீங்களும் வேறு ஏதாச்சும் வெப்சைட்ஸில் சர்வர் லைக் அட்டனஸ் அந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் சர்வர் க்ரியேட் பண்ணிங்கன்னா, இதில் வந்து இந்த ஆட் சர்வர்னு மேலே இருக்கும். இதை கொடுத்து ஐபி போர்ட்டை போட்டு நீங்கள் உள்ளே வரணும். ஓகே, இவ்வளோ தான் அதோட பேசிக் கான்செப்ட். இந்த இங்கே சைடில் சோஷியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோஷியலை தொட்டால் நீங்கள் உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸோட நேமெல்லாம் இங்கே ஷோ அப் ஆகும். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தான் வச்சுருக்கோம். வேறு ஐடியில் வந்து நிறைய இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வேல்டு க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் நியூ வேல்டு. இது வந்து அதில் இருக்க டெக்ஸ்சர்ஸ், அதாவது நம்ம மைன்கிராஃப்டை பொறுத்தளவுக்கு கிராஃபிக்ஸுன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்ரவுண்டில் தெரியுதுல, அதுதான் மைன்கிராஃப்டோட கிராஃபிக்ஸ். அது எனக்கு வேணாம், அது நல்லா இல்லை, வேறு மாதிரி யூனிக்காக வேணும்னா நீங்கள் இங்கே போகலாம். இப்போ இங்கே இருக்கிறதையும் ஆன் பண்ணலாம். உங்களோட ஃபோன் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டரோட அந்த கிராஃபிக்ஸ் வச்சேன்னா எனக்கு மொபைல் அடி வாங்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வைப்பேன். இங்கே வந்து கீழே போனீங்கன்னா வீடியோஸ்ன்னு இருக்கும். அதில் உங்கள் ஃபோன் வந்து பெரிய நல்ல ஃபோனாக இருந்தால் ஒரு 8GB ரேம் 6GB ரேம்னா ஃபேன்சி ஆர் சிம்பிள் வந்து ரெக்கமெண்டட். இதுவே ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தர ஃபோனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வைப்ரேட் விசுவல்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நான் ஆன் பண்ணி காட்டுறேன் இல்லைங்க, கொஞ்ச நேரம் மாறும். பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக அப்படியே ஒரு க்ளூமிங்காக மாறிடுச்சு பாருங்கள். இதுதான் இந்த மைன்கிராஃப்ட் வைப்ரேட் விசுவல். இதை போட்டு நான் கேமுக்குள்ளே போனேன்னா என் மொபைல் க்ராஷ் ஆகிடும். அது எனக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை சாதாத்துக்கு மாற்றிட்டு நான் சிம்பிள் வச்சுக்கிறேன். அதுதான் எனக்கு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ்காண்டி. ஐயோ, வீடியோ தொட முடியல. சிம்பிளை தொட்டாச்சு. இது என் மொபைல் இந்த ரேஸ்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சப்போர்ட் ஆகாதனால அந்த ஆப்ஷன் எனக்கு எனபிள் ஆகலை. அது என்னன்னு பார்க்கணும் ஆசை தான், ஆனால் அதுக்கான ஒரு நல்லதில்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டம். இங்கே கண்ட்ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போதைக்கு நம்ம டச்சில் தான் நிறைய பேர் மோஸ்ட்லி ஆடுவாங்க. கண்ட்ரோலர் வரவங்க கண்ட்ரோலர், அதாவது ஓடிஜி யூஸ் பண்ணி ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். கீபோர்ட் அண்ட் மவுஸும் இருக்குது. நம்ம மொபைல்ஸ்க்கு அவ்வளோ இது இல்லை. நம்ம எல்லோரும் டச்சில் விளாட தான் இந்த கேமே ஏற்றிருப்பானுங்க. ஐயோ, டச் இதில் ஒரு 3 விதமான டைப்பில் ஒரு டச் ஸ்க்ரீன்ன்றது இருக்கும். ஒன்று ஜாய்ஸ்டிக் அண்டு டேப் டு இன்ட்ராக்ட். அதாவது எப்படி சொல்ல, இல்லைங்க, நான் கேமுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த க்ரியேட் வேல்டு கொடுத்து இங்கே க்ரியேட் நியூ வேல்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது தொடுங்க. இங்கே க்ரியேட்டிவாக சர்வைவலான்னு கேட்கும். மோஸ்ட்லி நீங்கள் யூடியூப்ஸில் பார்க்குற மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸில் அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுவாங்க, அதெல்லாம் க்ரியேட்டிவில் தான் கட்டுவாங்க. சர்வைவல்ன்றது நம்ம எப்படி சொல்ல, க்ரியேட்டிவில் நீங்கள் ஒரு காட் மாதிரி இருப்பீங்க. அந்த உலகத்தில் நீங்கள் தான் கடவுள். இந்த உலகத்தில் என்ன வேணால் உங்களால் பண்ண முடியும். சர்வைவலில் நீங்கள் மார்டல் மனுஷன்தான், பட் உங்ககிட்ட ஒரே ஒரு பவர் இருக்குது.
அந்த பவர் தான் எத்தனை வாட்டி செத்தாலும் நீங்கள் கடைசியாக ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண இடத்துலேருந்து ரிட்டர்ன் வருவீங்க. இதுக்கெல்லாம் ஒருத்தவன் இருக்கான் தலைவன்ட்டு, ஹார்ட் கோர். இந்த ஹார்ட் கோரை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செத்தா அந்த வேல்டில் நீங்கள் பண்ணி வச்ச எல்லாத்தையும் மூட்டை கட்டி அந்த வேல்டையே டெலீட் பண்ணுறது தான். வேறு அந்த வேல்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது ஹார்ட் கோர், ஒரே லைஃப் தான், செத்தா திரும்ப வரவே முடியாது. இதுக்கு நேர் ஆப்போசிட் கிரியேட்டிவ். சர்வைவலும் பெஸ்ட்டு தான். நீங்கள் இப்போ பிகினராக இருக்கனால சர்வைவலை சூஸ் பண்ணுங்கள். லைக் பீஸ்ஃபுல், ஈஸி, நார்மல், ஹார்ட். லைக் இந்த மாதிரி நீங்கள் ஹாரர் சர்வைவல் கேம்ஸ்லாம் ஆடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட வேர்ட்ஸாக இருக்கும். பீஸ்ஃபுல், எவனும் இருக்க மாட்டான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண, நம்மளை அடிக்க எந்த மாப்ஸும் இருக்காது. ஈஸி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த அட்வான்ஸ். இது உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்ன்னு தொட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே ஸ்பான் பண்ணணும் அந்த மாதிரி பயாமீஸ்லாம் இருக்கும். லைக் நான் இப்போதைக்கு ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று இந்த ஃப்ளாட் வேல். இது மோஸ்ட் ப்ராபபிளி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் பிக்கஸ்ட் பில்டிங் இல்லை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்ப இந்த ஃப்ளாட் வேல்டில் வச்சு தான் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்டார்டிங் மேப். இது அடிஷ்னல் ஆடான்ஸ். ஸ்டார்டிங் மேப்பாக இருக்கட்டும், இந்த போனஸ் செஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அடிஷ்னல் ஆடான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோஆர்டினேட்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இது மைன்கிராஃப்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம மைன்கிராஃப்டில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். போன வழி கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ரிட்டன் நம்ம இருக்கிற இடத்துக்கு லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த ஷோ கோஆர்டினேட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இது ஷோ டேஸ் பிளேடு, எத்தனை நாள் விளாண்டோன்றதை இது கணக்கெடுத்து சைடில் காட்டும். அது ப்ராபபிளி தேவைப்படாது, நம்மளுக்கு இருந்தாலும் ஆன் பண்ணி வச்சுப்போம். வேறு அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இதை போக போக நம்ம இந்த 6 சங்க்ஸாக இருக்கட்டும், 8 சங்க்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கவர் பண்ண பார்க்குறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம் அதை மட்டும் மோட்டிவோடு பண்ணுவோம். இது மல்டிப்ளேயர்ஸ்க்கானவே செக்ஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஆப்ரேட்டர் ஆகிடணும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஆப்ரேட்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் டிசபிள் ஆகிடும். அச்சீவ்மெண்ட் இருந்தால் தான் நிறைய எமௌண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும் மைன்கிராஃப்டில், அதில் நிறைய எமௌண்ட்ஸாக இருக்கட்டும், எப்படி எமௌண்ட்ஸு, காஸ்டியூம்ஸு, இதெல்லாம் நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். நம்ம மெம்பராகவே இருந்துட்டு போயிடுவோம். இட்ஸ் லைக் இது ஃப்ரெண்ட்லி ஃபயர்னால் என்னன்னு தெரியும், லொக்கேட்டர் பார்னால் என்னன்னு தெரியும். இது லேண்ட் கனெக்ஷன்ஸ். ஓகே, இது சீட்ஸ். இதை போட்டாலும் உங்களோட அச்சீவ்மெண்ட் டிசபிள் ஆயிரும். பட் இதை போட்டால் உங்களுக்கு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு சீட்டுனா இந்த கீப் இன்வென்ட்ரி மட்டும்தான். இப்போ நீங்கள் செத்திங்கன்னா ஒன்ஸ் உங்கள் லூட்லாம் அங்கேயே விழுகாமல் உங்கள் கூடயே ரிட்டர்ன் வந்துடும். அதனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி தான் கேமை முடிச்சிருப்பாங்க. நான் கூட இதை யூஸ் பண்ணி தான் நிறைய வாட்டி நிறைய வேல்டை முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த சீட்டும் தேவையில்லை. சீட்ஸ் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண போகிறீங்க. அப்போ தான் நம்ம அந்த கேமோட ஃபுல் ஃபீலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது ரிசோர்ஸ் பேக், அதை சொன்ன மாதிரி தான் நம்ம கிராஃபிக்ஸ் அண்டு டெக்ஸ்சர்ஸ் கண்டி. ஓகே, இது பிஹேவியர் பேக். நிறைய மாடான்ஸ் இருக்கும், லைக் பென்டன் மாடானு, சைட்டாமா, ஒன் பஞ்ச் மேனு, நிறைய பொக்கிமான், அந்த மாதிரி நிறைய கொலாபரேஷன் மாதிரி நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸே க்ரியேட் பண்ண புது வேர்ல்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதில் விளாட்லாம். எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இப்போதைக்கு எப்படி சொல்ல, அவங்க அடுத்து வரப்போகிறத இப்போயே நம்மளுக்கு முன்கூட்டி கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்பீரிமெண்ட் இருக்கு, இதை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கன்னு கொடுப்பாங்க. இதில் நிறைய விதமாக அந்த கிரியேட்டர் கேமரா ஃபியூச்சர், எக்ஸ்பீரிமெண்டல் ஒர்க்ஷல் ஷேப் ஃபியூச்சர், இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ப்ராபபிளி நீங்கள் சாதா வேர்ல்டு க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு தேவை இந்த ஜென்ரலு, அட்வான்ஸ், இந்த ரெண்டுத்தை மட்டும் பாருங்கள். ஓகே, நேம் நான் இப்போதைக்கு
RNSன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ க்ரியேட் வேல்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோடிங் பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சு. நீங்கள் இந்த லோடிங் பேஜ் லோட் ஆகுறப்ப இங்கே லோடிங் ஸ்க்ரீனில் வர்றது பார்த்தீங்களா, இதெல்லாம் படித்து பாருங்கள். படித்தா இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நீங்கள் கேமில் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வேல்டு க்ரியேட் ஆனோடனே இப்படி இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுட்டு கேம் பிளேக்கு தனியாக ஒரு விதமான அடுத்த வீடியோவில் இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெம்ப்ளேட் செட் பண்ணப்ப அதனால் நம்மளுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் வந்துருச்சு. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இதோட அடிஷ்னல் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான். செட்டிங்ஸ், கண்ட்ரோலர்ஸ், டச்சில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி வரணும். இப்போ நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஜாய்ஸ்டிக்கு, இது வந்து ஸ்பிரிட்டுக்கு, இது க்ரௌச், இது ஜம்ப், இது வந்து நம்ம பிளாக், டிஸ்ட்ராய் அண்டு டேப் டு பிளேஸ். இந்த இது வச்சுருக்கனால ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே தொட்டால் தான் ப்ளேஸ் ஆகும். இப்படி ஒரு ஸ்க்ரீன்லேயே நம்ம நிறைய இடத்துல தொட்டுக்க முடியும். ஓகேங்களா, இன்னொரு செட்டிங்ஸும் இருக்குதுல்ல, இல்லைங்க செட்டிங்ஸ். ஓகே, டச், இது வந்து டீபேட் அண்ட் டேப் டு இன்ட்ராக்ட். ரெஸ்யூம், இது வந்து நம்ம 1.17 அந்த இதில் இருந்தது. 1.19 அளவுக்கு இதுதான் இருந்துச்சு, இந்த கண்ட்ரோல் தான். இது எப்படின்னா, டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஸ்பிரிட்டு, நார்மலாக போனீங்கன்னா வாக்கு, இங்கே வந்துடும். இந்த நடுவில் இருக்கிறத டபுள் டேப் பண்ணிங்கன்னா க்ரௌச்சு. ஓகேங்களா, இதுவும் பிளேஸ், ப்ரோக், பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து எங்கள் செட்டிங்ஸ் டச், ஜாய்ஸ்டிக் அண்ட் எய்ம் கர்சர். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எய்ம் கர்சர் மாதிரி இருந்தால் நடுவில் இதாயிரும். இதுலேயே ஸ்பிரிட் பட்டனும் வந்துடும். நான் எடிட் பண்ணி வச்சதில் அங்கே இருக்குது ப்ரோக் பட்டனு, அந்த ஸ்வாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஜம்ப் பட்டனுக்குள்ளே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்குது அந்த மாதிரி. இங்கே சைடில் இந்த கர்சர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுவான். ப்ளேசிங் பட்டன் அது வந்து இதை அழுத்தி அமைக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் தி மொபைல் ஸ்பீட் ரன்னர்லாம் இந்த செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அங்கே வச்சோம் பார்த்தீங்களா அந்த போனஸ் செஸ்ட்டுன்றது, அது இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இந்த மாதிரி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணனாலும் இந்த கிராஸு இல்லைன்னா லைட்டாக அந்த வட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா டேப்பு, அதை வந்து நீங்கள் டேப் பண்ணாலும் இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இவ்வளோதான். ப்ரோக்கன் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன பண்ணுன்றதை நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.